ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் பேக் டு பாசிவ் வே. திஸ் இஸ் முத்துகிஷோர். ஸோ இந்த ஒரு புதுசாக ஒரு சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண யோசிச்சேன் நான். இது வந்து ஏற்கனவே நம்ம சார்ட் ஸ்டோரிஸ்னு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இது போக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஹார்மோனிக் ஆப்ஷன் செல்லிங் பற்றின வீடியோஸ் அப்பப்போ நம்ம வந்து கண்டென்ட் ஷேர் பண்ணிட்டுருக்கோம். இது இல்லாமல் வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம டெலகிராம் கம்யூனிட்டிலையும் சரி, இல்லை வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, நிறைய வந்து கேள்விகள் வந்து எனக்கு வருது எனக்கு. ஸோ இந்த கேள்விகளுக்கான பதில்கள் வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் நான் இப்போ சொல்லி முடிச்சிடுறது. ஆர் நான் சேட்டில் டெக்ஸ்ட்டாக போடும்போது வந்துட்டு நான் சொல்கிற வர டோன், நான் சொல்கிற இன்டென்ஷன் வந்து ப்ராப்பராக கன்வே ஆகுதா அப்படிங்கிற எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு எனக்கு. ஸோ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா வந்து ஒய் நாட் ஸ்பீக் இட் அவுட். நம்ம வந்து சொல்ல வந்த விஷயத்தை வந்து ஏன் நம்ம வந்து சொல்லிடக்கூடாது அப்படின்றது. ஸோ தட் இட் ரீச்சஸ் லார்ஜர் நம்பர் ஆஃப் பீப்புள். இந்த சுச்சுவேஷன் வந்துட்டு அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் இல்லை, இது காமன் நிறைய பேருக்கும் சூட் ஆகணும் இருந்தது. அந்த சுச்சுவேஷனை நான் கடந்து வந்திருந்தேன் அப்படின்னா, அதை சால்வ் பண்ணுறதுக்கான வழி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ஆன்சர் நான் இப்போ கொடுத்துருப்பேன். அந்த ஆன்சர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அப்படி எனக்கு அதுக்கான பதில் தெரியல அப்படின்னா டெஃபினட்டாக அதை பற்றி தேடுவேன். நான் அந்த தேடலோட பதில்கள், என்னுடைய புரிதல்கள், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு அது என்ன மாதிரி பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது விஷயத்தையும் சொல்ல போகிறேன். ஸோ பர்சனல் ஃபினான்ஸ், மணி, இன்சூரன்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார ட்ரேடிங் ஸ்பெசிஃபிக்காக அண்ட் இன்வெஸ்டிங், ரைட்? ஸோ மோஸ்ட்லி ஆன் ட்ரேடிங், போர்ஷன் ஆஃப் இன்வெஸ்டிங். ஸோ இந்த டாபிக்ஸ்க்குள்ளார வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு நான் கம் அக்ராஸ் பண்ணுறனோ, என்னென்ன கேள்விகள்லாம் மக்களுக்கு இருந்திருக்கோ அதுக்கு உண்டான பதில்கள் வந்து இந்த சீரீஸில் வீடியோவாக வரும். வந்துட்டு இந்த சீரீஸ்க்கு இன்னும் பேர் வைக்கல, நீங்களே நல்ல பேராக பார்த்து வச்சு கொடுங்க எனக்கு. அதையே நம்ம வந்து டைட்டில் வச்சுருவோம் நம்ம. ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு டுடேஸ் வீடியோ. ஓகே, ஸோ நேத்திக்கு வந்து என்னோட ஃபாலோவர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு 15 லட்ச ரூபாய் கேஷ் இருக்குது, அதை வச்சு நான் வந்து கார் வாங்கலான்றதுக்காக பட்ஜெட் எடுத்து வச்சிருக்காரு அவர். அந்த கார் வாங்குறதுக்கு பட்ஜெட் பதிலாக ஒரு 5 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் கட்டிட்டு மிச்சம் 10 லட்ச ரூபா வந்து காருக்கு வந்து வாங்குறதுக்கு பதிலாக, காரை ஃபுல் கேஷ் பே பண்ணுறதுக்கு பதிலாக வந்துட்டு லோன் வாங்கி 10 lakhs பே பண்ணிட்டு இந்த 10 லட்ச ரூபாயை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக SWP சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ணி 10 லட்ச ரூபாயிலேருந்து மாதம் ஒரு அமௌண்ட் வித்ட்ரா பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் லோன் இஎம்ஐ கட்டிக்கிறேன் நான். அந்த லோன் இஎம்ஐ வந்துட்டு அந்த லோன் டென்யூர் முடியும் போது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற காசு வந்து எனக்கு க்ரோ ஆகிருக்கும். எனக்கு என்னோட லோன் அடைஞ்சிருக்கும், காரும் வந்திருக்கும். ஸோ என்னோட கேபிட்டல் அப்படியே இருந்திருக்கும். எனக்கு கேபிட்டல் வந்து எனக்கு ஆக்சுவலாக க்ரோ ஆகிருக்கும், அதே சமயம் என்கிட்ட காரும் வந்திருக்கும். விச் மீன்ஸ் கார் பிகம் 66% ஃப்ரீ அப்படின்றது அவரோட கேள்வி. இது வந்து சாத்தியமா, இது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தது. நான் திரும்ப அந்த பாயிண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். நான் வெரி சிம்பிள். உங்ககிட்ட கையில் கேஷ் இருக்குது, கேஷ் கொடுத்து ஒரு பொருள் வாங்க முடியும். அதுக்கு பதிலாக கம்மியான வட்டிக்கு வந்து லோன் வாங்கி அந்த பொருளை வாங்கிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் 12% வந்து ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே லெட்ஸே ஒரு 8% வட்டிக்கு நான் அந்த பொருள் வாங்குறேன் அப்படின்னா 4% எனக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த 4% டிஃபரன்ஸை வச்சு நான் வந்து இஎம்ஐ பே பண்ணிவிட்டு நான் வந்து அந்த காரை ஃப்ரீயாக எடுத்துக்கிறேன், ப்ளஸ் என்னோட கேபிட்டலையும் சேவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது ஐடியா இருந்தது. ரீசெண்டாக ஒரு தமிழ் டெக் சேனலில் இருக்கிற இருந்த டெக் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் பற்றிய வீடியோஸும் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொன்ன ஒரு ஐடியாவில் இந்த ஒரு ஐடியா வந்திருந்தது. நிறைய பேர் அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயத்தை பற்றியும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான பதில் தான் வந்து நான் அவருக்கு சொன்ன பதில் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் திங் வந்து ஏன் அந்த கார் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து கேளுங்க. அந்த காருடைய வாங்குற பர்பஸ் வந்துட்டு இப்போ இட்ஸ் ரியலி அத்தியாவசியம். அதாவது வந்து உங்கள் அப்பா அம்மா இது பண்ணுறாங்க, இல்லை வந்து ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்கள வந்து கூட்டு போக வேண்டியிருக்கும், இல்லை வந்து நிஜமாக நீங்கள் நிறைய ஃப்ரீக்வெண்ட் ட்ராவல் நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் அந்த கார் இருந்தது அப்படின்னா it will help you to save time or will get you comfort at a reasonable cost. அப்படி இருந்து நான் மட்டும் அந்த கார் வாங்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்டுக்கு, இல்லைனா வாங்க வேண்டாம் அப்படின்னு நினைனேன். பிகாஸ் கார் இஸ் லைக் யானை கட்டி தீனி போடுற கதை தான். ஸோ யானை வந்து அது வந்து நீங்கள் போருக்கு அனுப்பிச்சு நீங்கள் வந்து போருக்கு அனுப்பிச்சாலும் உங்களுக்கு வந்து செலவு தான், உங்களுக்கு வீட்டில் வச்சுதாலும் உங்களுக்கு செலவு தான். அதே மாதிரி தான் காரும் எடுத்து யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து பெட்ரோல் செலவு பண்ணியாகணும், வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கான மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணியாகணும், ரைட்? ஸோ கார் இருந்தாலும் வந்துட்டு என்ன பண்ணணும், நீங்கள் செலவு பண்ணிகிட்டு இருக்கணும். அதில் அந்த செலவு வந்து உங்களால் பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்கள். காருக்குண்டான எக்ஸ்பென்ஸ் வந்து இஎம்ஐ ப்ளஸ் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் 20,000 rupees வரும். நான் சொல்கிறது வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு 500 kilometers ட்ரைவ் பண்ணுற பர்சன் இருந்தீங்க அப்படின்னா இஎம்ஐ ஒரு 12,000 ரூபா வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு வந்து பெட்ரோல், டீசல் ப்ளஸ் இஎம்ஐ ப்ளஸ் வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அண்ட் வாட்டர் சார், இன்சூரன்ஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 5 to 7K வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஒரு 20,000 rupees உங்களால் வந்து டிஸ்போசபிள் இன்கமாக எடுத்து வைக்க முடியும்னா மட்டும் கார் வாங்குங்க, இல்லாட்டி வாங்க வேண்டாம். திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் சஜஷன். ஸோ அந்த இடத்துல ஒரு கார் வாங்கலை அப்படின்னா, வாங்க வேண்டாம் டிசிஷன் எடுத்துட்டாருன்னா தி என்டையர் 15 lakhs rupees அதுக்கு உண்டான லோன் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் ஹிம். திஸ் இஸ் வாட் ஐ செட். ஸோ அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு எப்போ வேணா அவர் வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் திங் ஐ டோல்ட் ஹிம்.
அடுத்து நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா வந்து கமிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின் தட் எஸ்டபிள்யூபி வந்து பண்ண முடியுமா பண்ணக்கூடாதா அப்படின்றது. சி தட் ஐடியா இஸ் ஆக்சுவலி குட். நீங்கள் வந்து அதுக்கு பேர் தான் ஆர்பிட்ராஜ்ன்றது. நீங்கள் வந்து ஒரு கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து கடன் வாங்கி அது அதிகமான இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதிகமாக ப்ராஃபிட் வரக்கூடிய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு டிஃபரன்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீ மணி ஆக்சுவலாக, தட் இஸ் அதர் பீப்புள் மணி யூட்டிலைஸ் பண்ணுறது. ராபர்ட் கியோசாக்கி அதை தான் சொல்கிறாரு, சரிங்களா? பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணி எஸ்டபிள்யூபி மூலமாக சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பணத்துலேருந்து ஒரு பகுதியை வந்து எவ்ரி மந்த் நீங்கள் வந்து ஒரு சேலரி மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் 5,000 6,000 ஒரு 10 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மாதம் 5,000 வித்ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லி வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எவ்ரி இயர் உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் க்ரோ ஆகும்போது உங்கள் கார்பஸ் க்ரோ ஆகும். நீங்கள் வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட் வந்து ரேட் ஆஃப் வித்ட்ரால் வந்து கம்மியாக இருக்கும்போது, ரேட் ஆஃப் க்ரோத்தை விட கம்மியாக இருக்கும்போது வந்துட்டு உங்களோட கேபிட்டல் அப்படியே கார்பஸ் பில்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ணி ஒரு செலவு பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு இன்கம் அந்த மாதிரி இருக்கும். திஸ் இஸ் கால்ட் எஸ்டபிள்யூபி. ஸோ அப்போ வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி அதிகமான இன்ட்ரெஸ்ட்டுக்கு விடும்போது வந்துட்டு இப்போ இது பண்ணுறது கரெக்டாக தான் கேட்டிங்கன்னா தியரிட்டிக்கலி திஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி ரைட். இது வந்து தாராளமாக பண்ணலாம். இதை லோன் எடுத்து ட்ரேட் பண்ணுறவங்களுடைய தாட் ப்ராசஸஸ் தான், ரைட்? பட் என்ன பிரச்சனை இது ஏன் வந்து இம்ப்ராக்டிக்கல் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் எவ்ரி இயர் 10% or 12% க்ரோ ஆகும் அப்படின்றது. தட் இஸ் நாட் தி கேஸ். ஸ்டாக் மார்க்கெட் வந்து லாஸ்ட் அக்டோபர்லேருந்து இன்ன வரைக்குமே வந்து 50% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நான் சொல்கிறது ஸ்மால் கேப் இண்டெக்ஸில். நிஃப்டியே எடுத்துட்டிங்கனாலுமே வந்து ஒரு 30% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, சரியா? விச் மீன்ஸ் ஆவரேஜாக நிஃப்டியினுடைய க்ரோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 to 12%. அப்படின்னா வந்து 2.5 times மோர் தென் தி ஆனுவல் க்ரோத் ஒரு 10 month பீரியடில் ஆக்சுவலாக கிடைச்சிருக்கு. அப்போ வந்து அடுத்த ஒரு இதே எக்ஸ்பெக்டேஷன் வரும்னு கேட்டிங்கன்னா வராது நமக்கு, ரைட்? அப்போ அடுத்த ஒரு 2 yearsக்கு வந்து நிஃப்டி சைட்வேஸில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரிட்டர்ன்ஸே கிடைக்காம போகிற வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட் வரல அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து எஸ்டபிள்யூபியில் எது வித்ட்ரா ஆகும்? உங்கள் கேபிட்டல் தான் வித்ட்ரா ஆகும். அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு ரிட்டர்ன்ஸே வரல என்ன பண்ணுவீங்க? நீங்கள் லோன் முடிக்கும்போது உங்களோட கேபிட்டல் அமௌண்ட் ஃபுல்லாக நீங்கள் வித்ட்ரா பண்ணி கட்டியிருப்பீங்களா இருக்கும். இல்லைனா கேபிட்டல் அமௌண்ட்டில் ஒரு 10 லட்சம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 லட்சம் 2 லட்சம் தான் மிச்சம் இருக்குமா இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிருக்காருங்க, கரெக்டாக? ஸோ அப்போ ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் அ ஃபிக்ஸட் ரிட்டர்ன் அசெட். எப்படி மாதிரி உங்களுக்கு வந்து டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிக்ஸடாக ரிட்டர்ன் கொடுக்குற அசெட் கிடையாது. ரிட்டர்ன்ஸ் ஆக்சுவலி வேரி ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து ஃபிக்ஸடாக, ஆனால் நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டுறது வந்து ஃபிக்ஸடாக நீங்கள் கட்டி ஆகணும். மாதம் 1 தேதி நீங்கள் கட்டி ஆகணும் அதில். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு வேரியபிள் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு அசெட்டை நம்பி ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் இருக்கிறத ஒன்று வந்து பண்ணுறது வந்துட்டு திஸ் இஸ் நாட் அ வைஸ் அட்வைஸ். இது வந்து பண்ணுறதுக்கு சாத்தியமில்லை. இது எப்போ சாத்தியமாகும் அப்படின்னா நீங்களே ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை வந்து இன்னொரு எக்ஸ்பர்ட் கிட்ட வந்து கொடுத்து ட்ரேட் பண்ண வைக்கிறீங்க, இன்னொரு பிஎம்எஸ்லையோ எக்ஸ்பர்ட் ட்ரேட் பண்ண வைக்கிறீங்க. இஃப் தே ஆர் ஏபிள் டு கிவ் யூ கன்சிடர் ரிட்டர்ன்ஸ், இல்லை நீங்கள் பண்ணுற ஒரு மெத்தடில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக மந்த்லி ஒரு 1% 2% கெயின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வர்ற ப்ராஃபிட்டில் பாதி ப்ராஃபிட் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறது எஸ்டபிள்யூபி நினச்சி வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் என்ன எக்ஸ்பென்ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸே நீங்கள் 10 lakh கேபிட்டல் எடுக்கிறீங்க, 2% எவ்ரி மந்த் நீங்கள் ஆவரேஜ் ரிட்டர்ன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது ஆவரேஜ் ரிட்டர்னு, ஃபிக்ஸட் ரிட்டர்ன் கிடையாது. ஆவரேஜாக 2% எடுக்கிறீங்க அப்படின்னா 1% வந்து half of that 2% is 1%. ஸோ 1% 10,000 ரூபாய் நீங்கள் வந்து மாதம் உங்களால் எடுத்து வைக்க முடியும். அப்போ நீங்கள் அந்த 10,000 ரூபாய்க்கு என்ன செலவு பண்ணுறீங்களோ அந்த செலவு மட்டும் நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணாதீங்க. பட் அதுவுமே மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2% ஆவரேஜ்ன்றது வந்து இட் கேன் டிஃபர் ஆல்சோ. ஒரு 3 மாதம் நீங்கள் ட்ராடவுன் பீரியடில் இருக்கீங்க, உங்களுக்கு தொடர்ந்து லாஸ் வருது அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் உங்களால் எடுக்க முடியாமல் போகலாம். அப்போ நீங்கள் வெளியில காசு கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரி அந்த இஎம்ஐ வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரிஸ்க்கு இந்த ரிவார்டை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இது உங்களால் செப்பரேட்டாக செயல்படுத்த முடியும் என்றால் மட்டுமே இந்த விஷயத்த செய்கிறது வந்து நல்லது. ஃபார் பிகினர் ஆர் நீங்கள் வேற ஒரு ஜாப்ல இருக்கீங்க, வேற ஒரு ப்ரொஃபஷனலி வேற ஒரு இடத்துல வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயத்த ஸ்டாக் மார்க்கெட்டில் செயல்படுத்தாமல் இருக்கிறது வந்துட்டு சாலச் சிறந்தது. ஸோ திஸ் வாஸ் மை தியரி, திஸ் வாஸ் மை ஐடியா. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.